Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 21வது லெக்சருக்கு வரவேற்கிறேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வகுப்பில் என்ன பார்த்தோன்றதை முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து அடிஷ்னலாக கூடுதலாக என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நியூட்டன்ஸ் இன்டர்பிளேட்டிங் பாலினாமியலில் இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு டெய்லர்ஸ் பாலினாமியல் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு டெய்லர்ஸ் தியரம் தான் இதுக்கு வந்து திருப்பியும் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம். அப்புறம் லீனியர் இன்டர்பிளேஷன் பற்றி ஒரு ப்ராப்ளம் பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டோம். ஸோ லீனியர் இன்டர்பிளேஷனில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி வந்துட்டு ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலாக இருக்குது. அதனால் அது வந்து நியூட்டன்ஸ் லீனியர் இன்டர்பிளேஷன். லீனியர்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து போனதில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாலினாமியல், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாலினாமியல் அல்லது லீனியர் இன்டர்பிளேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு நோட்டேஷன்ஸ் நம்ம டினோட் பண்ணோம். என்ன நோட்டேஷன் டினோட்னா, f of x0, x1 அப்படின்னா f of x0 minus f of x1 divided by x0 minus x1. அல்லது இதையே மாற்றி எழுதிக்கலாம், f of x1 minus f of x0 divided by x1 minus x0. ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஜஸ்ட் மைனஸால் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஆன்சர் இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த இது வந்து டபுள் இருக்குது. இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, சிங்கிள் இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, f of x0ன்றது சிம்பிளி f of x0ன்னு போடலாம். ஓகே, இது வந்து f of x1 வந்துட்டு f of பாக்ஸ் x1ன்றது வந்துட்டு f of x1 அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம டிவைடட் டிஃபரன்ஸஸ் சொல்ல போகிறோம். ஸோ இது வந்துட்டு 0th டிவைடட் டிஃபரன்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு 0th டிவைடட் டிஃபரன்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 0th டிவைடட் டிஃபரன்ஸில் எழுதுறோம்னா, இதை வந்து எப்படி எழுதுறாங்கன்னா, f of x1 minus f of x0 divided by x1 minus x0. ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள நியூட்டன்ஸ் இன்டர்பிளேஷனில் லீனியர் இன்டர்பிளேஷன் நம்ம பார்த்தோம். சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா, P1 வந்துட்டு இந்த மாதிரி f of x0 plus f of x0 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டு, ஓகே, ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்ட்டு x minus x0 எழுதினா அதுதான் நம்மளோட லீனியர் இன்டர்பிளேஷனாக இருப்பது. இது போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாட்ரேட்டிக் இன்டர்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் இன்டர்பிளேஷனில் என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்துட்டு என்னென்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாலினாமியல் அல்லது சிம்பிளியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி பார்த்தோம். சப்போஸ் இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 பாயிண்ட்டுக்கு போல 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, x0, x1 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. x0 f of f0, x1 f1, x2 f2. இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தப்ப எப்படி ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கர்வேச்சர் வரப்போகுது. முன்னாடி வந்து ஸ்ட்ரைட் லைன் இருந்தது, இப்போ ஒரு கர்வேச்சர் வரப்போகுது. அதை என்ன பண்ணப்போனா, அந்த கர்வேச்சர் வந்து ஒரு பேரபோலா. ஓகே, பாயிண்ட்ஸ் கனெக்டிங் இந்த பேரபோலா வந்துட்டு அல்லது செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் எடுத்தோம்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி b2 of x வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து b0, ஓகே, b0 ப்ளஸ் b1 இன்ட்டு x மைனஸ் x0, ஓகே, b இன்ட்டு x மைனஸ் b1 இன்ட்டு x மைனஸ் x0, b2 இன்ட்டு x மைனஸ் x0 இன்ட்டு x மைனஸ் x1. ஓகே, ஸோ இந்த பாலினாமியல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம b0 b1 b2 இந்த ரெண்டு b0 b1 b2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா, ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல் வரும். அதுக்கப்புறம் அது நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ P2 of x0 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, P2 of x0ன்றது இது என்னவாயிரும், 0 ஆயிரும். ஏன்னா x0 minus x0 இங்கேயும் 0 ஆயிரும். அப்போ இது வந்து P0 ஆயிரும். ஓகே, ஸோ இந்த P2 of x0 வந்து எனக்கு என்ன வரணும்னா, இது வந்து f0 வரணும். ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா, இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, b0 வந்து f0ன்னு எழுதிக்கலாம். ஸோ அது வந்து என்னது 0th டிவைடட் டிஃபரன்ஸ் f of x0 வரும். அப்போ b0 வந்து f of x0 வந்துடும். அடுத்து x equal to x1. ஸோ இது வந்து x equal to x0ல. ஸோ x equal to x1ல என்ன ஆகும், P2 of x1 என்ன ஆகுன்னு பார்க்கலாம். P2 of x1 என்ன ஆகுதுன்னா, இது வந்து b0 இருக்க போகுது. ஓகே, இது வந்து b1 இன்ட்டு x1 மைனஸ் x0 இருக்க போகுது. இது வந்துட்டு 0 ஆயிரும். ஓகே, ஏன்னா வந்துட்டு x1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ x1 மைனஸ் x1 வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ இது வந்துட்டு எனக்கு என்ன வரும்னா, இது வந்து ஈக்குவல் டு இந்த P2 of x1ல எனக்கு என்ன மேட்ச் ஆகும்னா, இந்த f1 வந்து மேட்ச் ஆகும். ஓகே, P2 of x0ல P2 வந்துட்டு P2 of x0 வந்து f0 மேட்ச் ஆகணும்.
P2 of x1 வந்துட்டு f1 மேட்ச் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு பாலினாமல் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, P2 of xன்ற பாலினாமல் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி இருக்கணும்னா அது x0ல f0 இந்த P2ஓட x0 வந்து f0 இருக்கணும், P2 of x1 வந்துட்டு f1 இருக்கணும், P2 of x2 வந்து f2 இருக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட் வர்ற மாதிரி ஒரு பாலினாமல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ P2 of x1 வந்து எனக்கு என்ன வரணும், f1 வரணும். ஓகே, ஸோ இந்த P2 of x1 வந்துட்டு f1 வரணும்னால ஸோ அதை வந்து நான் f1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து f1 வரணும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி B0 தெரியும். ஸோ B0 தெரியுன்றதுனால என்ன பண்ணலாம்னா இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ B0 தெரியுன்றதுனால இதை வந்து f of x0 எழுதிக்கலாம். ஓகே, f of x0 V1 வந்துட்டு எனக்கு தெரியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. x1 மைனஸ் x0 இந்த பக்கம் என்ன இருக்குது f1. f1ன்றது என்னது f of x1. ஓகே, f of x1 இருக்கும். ஸோ 0 டிவைடட் டிஃபரன்ஸ் எத்தனை, அதனால இது வந்துடும். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும் என்ன வரும்னா B1 வந்துட்டு என்ன எழுதலாம்னா f of x1 மைனஸ் f of x0 டிவைடட் பை x1 மைனஸ் x0. இது என்ன நம்மளோட நியூட்டன்ஸு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிவைடட் டிஃபரன்ஸ். இது வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து என்ன எழுதிக்கலாம், அப்போ f of x0, x1 எழுதிக்கலாம். அப்போ B1ன்றது என்ன ஆயிடுச்சு, B1 ஈக்குவல் டு f of x0, x1. ஓகே, ஸோ இதுதான். ஸோ B0 வந்துட்டு f of x0, B0 வந்து f of x0, B1 வந்து f of x0. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம B2 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா P2 of x வந்துட்டு என்ன வரணும், நமக்கு P2 of x2 வந்துட்டு என்ன வரணும்னா f2 வரணும். இதுதான் எனக்கு தேவை. P2 of x2 வந்துட்டு f2 வரணும். அது வருமா வராதான்றதை அதுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ x equal to x2 வந்துட்டு B2 of x f of x2 வந்துட்டு இது வரணும். இது திஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸில் 0 டிவைடட் டிஃபரன்ஸில் இது வந்து f of x2 அப்படின்றதும் போட்டுக்கலாம். ஸோ இதை இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்துட்டு எப்படி ஒரு ஆல்ஜிபிரிக் மேனிபுலேஷன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P2 of x2 இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், ஸோ B0 ஓகே ப்ளஸ் B1 இன்ட்டு x2 மைனஸ் x0 ப்ளஸ் B2 இன்ட்டு x2 மைனஸ் x0 இன்ட்டு x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது f of x2 இருக்குது. ஸோ இதில் எனக்கு B0 தெரியும். B0 என்னது, B0 வந்துட்டு f of x0. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்துட்டு B1 x2 minus x0 plus B2 into x2 minus x0 x2 minus x1 equal to f of x2 minus f of x1. Okay, f of x2 minus f of x1, f of x0, sorry, f of x2 minus f of x0. Now B0 வந்து என்னது f of x0. Okay, so அதை சப்ஸ்டியூட் பண்ணி B1 எனக்கு தெரியும். B1 வந்து என்னது f of x0 x1. இந்த இது வரப்போகுது. ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுவே அந்த பக்கம் கொண்டு போயிட்டுனா என்ன ஆகும்னா இது வந்து என்ன ஆயிரும் x1 மைனஸ் x0. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த x1 மைனஸ் x0 வரும். ஸோ அதையும் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா B2 இன்ட்டு x2 மைனஸ் x0 இன்ட்டு x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு f of x2 மைனஸ் f of x0 மைனஸ் B1 இன்ட்டு x2 மைனஸ் x0 x2 மைனஸ் x0. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஸோ இப்போ இதில் வந்துட்டு B1 இருக்கா. ஸோ அதை வந்து நான் சின்னதாக மாடிஃபை பண்ணுறேன். ஸோ B2 இன்ட்டு x2 மைனஸ் x0 x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு f of x2 மைனஸ் f of x1 f of x0 மைனஸ் B1 வந்துட்டு எனக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அது என்னது f of x1 minus f of x0 divided by x1 minus x0 into x2 minus x0. ஸோ இதை நான் ஃபர்தராக கொஞ்சம் சின்னதாக மாடிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து திருப்பி எழுதுவோம். ஸோ B2 இன்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்க போகிறேன். x2 minus x0 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் என்ன இருக்குன்னா f of x2 minus f of x0 divided by x2 minus x1. So f of x2 minus x1 minus f of x1 minus f of x0 divided by x1 minus x0 into x2 minus x0 divided by x2 minus x1. Okay, ஸோ இதில் சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா மொதல் டேர்ம் அப்படியே இருக்க போது நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ மொதல் டேர்மில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், செகண்ட் டேர்மில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து f of x2 மைனஸ் f of x0
இதில் வந்து ஒரு டேர்ம் ஆட் பண்ண போகிறேன் f of x1 minus f of x1. ஓகே, ஒரு டேர்மை ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் டிவைடட் பை x2 minus x1. ஓகே, ப்ளஸ் இதில் என்ன பண்ண போகிறேன்னா f of x1 minus x2, ஸோ மைனஸ் f of x1 minus f of x0 divided by x1 minus x0. இதை வந்துட்டு x2 minus x1 plus x1 minus x0 divided by x2 minus x1. ஓகே, ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் இன்னும். ஸோ மொதல் டேர்ம் அப்படியே இருக்க போகுது. f of x0 f of x2 minus f of x0. ஓகே, ஸோ மொதல் டேர்மில் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இது நான் ப்ராக்கெட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து f of x2 minus f of x1 f of x2 minus f of x0 f of x1 minus f of x0 இருக்கு. ஸோ நான் இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். f of x1 minus f of x0 by x2 minus x1 வரப்போகுது. ஸோ அதை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா ஸோ நான் தனித்தனியாக எழுத போகிறேன். ஸோ f of x2 minus f of x1 divided by x2 minus x1. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் ஸோ இதையும் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் எழுத போகிறேன். ஸோ ப்ளஸ் f of x1 minus f of x0 divided by x2 minus x1. ஓகே, ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் மைனஸ் f of x1 minus f of x0 divided by x1 minus x0. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு டேர்மே எடுத்தோன்னா என்ன ஆகும்னா x2 minus x1 x2 minus x1 இருக்கும். ஸோ அது வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அது வந்து 1 ஆயிரும். ஸோ அதனால் இது மட்டும் தான் இருக்கும். ப்ளஸ் ஓகே, ஸோ x1 minus x0 அது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த ரெண்டு டேர்ம் எடுத்தோன்னா x1 minus x0 கேன்சல் ஆயிரும். ஸோ x2 minus x1 வரும். ஸோ ரெண்டாவது டேர்ம் என்ன வர போகுதுன்னா f of சேம் திங். ஓகே, மைனஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் எடுத்திருக்கேன். ஸோ x2 minus x1 கேன்சல் ஆச்சு. அடுத்து அந்த ரெண்டு டேர்ம் எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மைனஸ் f of x1 minus f of x0 divided by x2 minus x1 வந்து. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் எடுக்கும்போது இது ரெண்டையும் எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ x2 minus x1 வரும். ஸோ அதான் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரே மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கும். ஸோ இதுவும் இந்த டேர்மும் சேம். ஓகே, f of x1 minus f of x0 இது ரெண்டும் சேம். ஸோ அதனால் இது ரெண்டையும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்குன்ட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் v2 into x2 minus x0 equal to f of x2 minus f of x1 divided by x2 minus x1 minus f of x1 minus f of x2 divided by x1 minus x0. இதான் என்கிட்ட இருக்க மிச்ச டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இது என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு நோட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ x1 x2 அல்லது x2 x1 ஓகே ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு f of x2 minus f of x1 divided by x2 minus x1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ புதுசாக இன்னொரு நோட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா ஸோ இதை வந்துட்டு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ b2 into x2 minus x0 வந்து எப்படி எழுதலாம்? x2 minus x0 வந்துட்டு f of x1, x2 minus இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் f of x1 x0, x1 ஓகே டிவைடட் பை ஸோ இது முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போ b2 வந்து என்ன ஆக போகுது? b2 ஈக்குவல் டு f of x1 x2 minus f of x0 x1 divided by x2 minus x0 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த வந்துட்டு நான் ஒரு நோட்டேஷனில் குறிக்க போகிறேன். அது வந்து f of x0 x1 x2. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா f of x1 x2 minus f of x0 x1 divided by x2 minus x0. இதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த ரெண்டு டேர்ம் ஓகே ஸோ இந்த ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸ் ஓகே x1 x2 டிஃப்ரென்ஸ் மைனஸ் x0 x1 டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை x2 மைனஸ் x0 அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம். ஓகே, ஸோ அந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா அதுதான் என்ன ஆகுதுன்னா நம்மளோட தேர்ட் டிவைடட் டிஃப்ரென்ஸாக வரப்போகுது. 0th டிவைடட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இது வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இது வந்து செகண்ட் டிவைடட் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கு பேர் வந்து செகண்ட் டிவைடட் டிஃப்ரென்ஸ் பேர். குவாட்ரட்டிக் இன்டர்பிளேஸ்ல செகண்ட் டிவைடட் டிஃப்ரென்ஸில் வருது. ஸோ இது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ எனக்கு B0 தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதில் எழுதலாம் என்னென்னன்றது. ஸோ நான் B0 கண்டுபிடிக்கணும், B1 கண்டுபிடிக்கணும், B2 கண்டுபிடிக்கணும். B0 என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். B0ன்றது f of x0
ஓகே பி நாட்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பி ஒன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் பார்த்தோம். ஓகே பி ஒன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் பார்த்தோம் இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட். இப்போ பி டூ கண்டுபிடிச்சிட்டோம். பி டூன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 0th divided difference, first divided difference into x minus x naught, second divided difference into x minus x naught into x minus x1. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு நியூட்டன்ஸ் குவாட்ரேட்டிக் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். ஓகே ஸோ இதை தான் எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே ஸோ இதுக்கு பேர் வந்து நியூட்டன்ஸ் குவாட்ரேட்டிக் இன்டர்போலேட்டிங். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம் இதெல்லாம். ஸோ என்னென்ன இது பண்ணலாம்னா இது வந்து ஒரு சைக்கிளிக் நீங்கள் போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. ஓகே ஸோ இது வந்துட்டு நான் சைக்கிளிக் இதில் போடலாம். ஸோ இது வந்துட்டு அப்படியே சுற்றி விடலாம். என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் நாட்னு எழுதலாம். ஓகே இதுவும் சேம் தான். அதே மாதிரி இதை வந்துட்டு இப்படி எழுதலாம் எக்ஸ் டூ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன்று எழுதலாம். ஓகே ஸோ இது எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஓகே ஸோ அது போக வேறு என்ன எழுதலாம்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ் நாட் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் ஒன்று எழுதலாம். ஓகே எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் நாட் கமா எக்ஸ் டூன்னு எழுதலாம். எக்ஸ் டூ எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்துட்டு அந்த குவாட்ரேட்டிக் இன்டர்பிளேஷனில் அந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு என்ன பண்ணுது எல்லா இதையும் இன்டர்பிளேட் பண்ணுது. ஸோ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எல்லாமே வந்துட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் இன்டர்பிளேட் பண்ண போகுது. ஸோ அதனால வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பாலினாமியல்ஸ் வந்து எல்லாமே நம்ம இருக்க போகுது சேமாக தான் இருக்குது. எல்லா பாலினாமியலும் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். அது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நியூட்டன்ஸ் குவாட்ரேட்டிக். ஏற்கனவே வந்துட்டு இதே ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்ம லீனியர் இன்டர்பிளேஷனில் பார்த்தா இப்போ வந்து குவாட்ரேட்டிக் இன்டர்பிளேஷனில் அதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ இ பவர் ஒன்னோட வேல்யூ என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 0க்கு என்ன 1க்கு 2க்கு என்ன 4க்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது 0 2 4. ஸோ இது வந்துட்டு எக்ஸ் இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே அது அல்லது இ பவர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே இ பவர் எக்ஸ். ஸோ இதுக்கு வந்து 1 இதுக்கு வந்து 7.3891. ஓகே அண்ட் 4க்கு வந்து 54.5981. ஓகே ஸோ இப்போ இந்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம வந்து என்ன இ பவர் 1 என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா 1 வந்துட்டு 0க்கு 2க்கு நடுவில் இருக்குது. ஸோ அதுக்குரிய வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு வரலாம். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட பாலினாமியல் என்ன பாலினாமியல் வந்துட்டு P2 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது இதில் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன்றது என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே ஸோ இதில் உங்களுக்கு 2 டேர்ம் எக்ஸ்ட்ரா தேவை இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் என்னன்றது சொல்லணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் தான். ஓகே எஃப் ஆஃப் இந்த ப்ராக்கெட் எக்ஸ் ஒன்றது. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ வந்துட்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ அப்போ இதில் மூணாவதாக இன்னொரு டேர்ம் தேவை எஃப் ஆஃப் எக்ஸ் டூவும் தேவை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. ஓகே ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் வந்துட்டு 7.3891 எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்றது 54.5981. ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு என்ன ஆகுது x1 மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ அதனால் இது 7.3891 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது 1 டிவைடட் பை x1 மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ x1 வந்துட்டு இது வந்து எக்ஸ் நாட், இது x1, இது x2. ஓகே, ஸோ x1 மைனஸ் எக்ஸ் நாட்ன்றப்ப 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1, x2. ஓகே, எஃப் ஆஃப் x1, x2ன்றது என்ன, f of x1, x2ன்றது ஸோ f of x2 minus f of x1, ஸோ 54.5981 minus 7.3891 divided by x2 minus x1, ஸோ x2ன்றது 2, ஸோ 4 minus 0, ஸோ இதுக்குரிய ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு 7.391, ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா 3.1946 வரப்போகுது. இது வந்துட்டு 54 மைனஸ் 7. ஓகே, ஸோ அந்த இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 23.6045 வரப்போகுது. ஓகே, 63.6045. ஸோ 54.5981, 7.3891. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், x1, x2. ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இது சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x2 வந்து 23.6045 minus f of x0 minus x1 வந்து 3.1946 divided by x2 minus x0, x2 வந்து இது, so 4 minus 0, so இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரப்போகுது, 5.1025. ஸோ அப்போ என்னோட பாலினாமியல் என்ன ஆகப்போகுது, ஸோ இந்த பாலினாமியல் P2 of x என்ன வரப்போகுது, P2 of x வந்துட்டு எனக்கு f of x0 தெரியும், f of x0 வந்துட்டு 1 ப்ளஸ் P1 f of x0 x1 எனக்கு தெரியும், அது வந்து 3.1946 into x minus x0, x minus x0, x0 எனக்கு தெரியும் ஆல்ரெடி, x0 வந்து 0 தான், ஸோ அதனால் இது வந்து சிம்பிளி x தான் இருப்பது, ப்ளஸ் இது வந்துட்டு 5.1025 into x minus x0, x0 வந்து 0, ஓகே, ஸோ x minus x0, x0 வந்து 0, ஸோ அதனால் x மட்டும் வரும், x minus x1, ஸோ அது வந்துட்டு x minus x1 எனக்கு தெரியும் 2. ஓகே, ஸோ இதான் என்னோட பாலினாமியல் P2 of x. ஸோ அதை ஃபர்தராக நீங்கள் வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா, ஸோ இதுதான் நம்மளோட பாலினாமியலாக இருப்போம். ஓகே, 1 ப்ளஸ், ஸோ இந்த இதில் வந்துட்டு 2 டேர்ம் வரப்போகுது, ஸோ -2 டைம்ஸ் இந்த இது எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ அதனால் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் 7 பாயிண்ட், ஸோ 5 பாயிண்ட் இருக்குது, ஸோ இது 10, இது 3 சப்ராக்ட் பண்ணிங்க, ஸோ 1 மைனஸ் 7.0104 எக்ஸ் ப்ளஸ் 5.1025 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இதான் என்னோட. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வேல்யூ வந்து e பவர் 1 என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ e பவர் 1 என்னன்னா, அப்போ P2 of 1 என்னன்றதை நான் பார்க்கணும். ஸோ P2 of 1 பார்த்தோன்னா இது வந்து 1 மைனஸ் 7.0104 ப்ளஸ் 5.1025 அப்படின்னு இருப்பது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன போகுதுன்னா -0.9079 வரும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து e பவர் 1 என்ன, e பவர் 1 வந்து ஆக்சுவலி வந்துட்டு பாசிட்டிவ், e பவர் எக்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர், பட் எனக்கு ஆன்சர் என்ன வருது, நெகட்டிவ்ல வருது. ஸோ தட் இஸ் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் எவ்வளோன்றதும் மேக்னிடியூடில் கொடுத்துருக்கோம். ஸோ எப்ஸ்லாங் ஆக்சுவலாக e பவர் 1 என்ன, e பவர் 1 வந்துட்டு 2.7812 வரப்போகுது. ஓகே, ஸோ 2.7812, பட் எனக்கு வந்துட்டு எரர் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே தள்ளி எடுத்திருக்கோம், அதனால் அந்த எரர் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்றது எப்ஸ்லாங் டி என்னன்னு கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து 2.7812, ஸோ மைனஸ், ஸோ இது வந்து ப்ளஸ் ஆகுது 0.9079 டிவைடட் பை 2.7812. ஸோ இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்து 1.326. ஸோ இந்த ரிலேட்டிவ் எரர் வந்து 100% விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ 132% இருக்குது. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் சைன். ஓகே, அடுத்தது என்னன்னா, நம்ம வந்துட்டு இதே ப்ராப்ளத்தை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி போடுவோம். என்ன பண்ணுவோம்னா, வேல்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் மாற்றுவோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுக்கிறேன். ஓகே, சரி, தள்ளி எடுக்காமல் பக்கத்தில் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ 2x இருக்குல்ல, 24க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டையும் நான் மாற்றுறேன். ஸோ இதை மாற்றும்போது என்ன பண்ணுறேன்னா, இது வந்துட்டு 0, 1.25, 1.5. ஸோ 1க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இல்லை, பட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது 3.4903 என்னோட வேல்யூ. அடுத்து வந்து 4.4817 வந்து என்னோட வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ f of x0 வந்து 1,
f of x1 வந்துட்டு என்னது f of x1 வந்துட்டு 3.4903 ஓகே 3.4903 f of x2 வந்துட்டு என்னது f of x2 வந்துட்டு 4.4817 சரி ஸோ இப்போ f of x0 minus f of x1 கண்டுபிடிக்கணும் ஸோ f of x0 minus f of x1ன்றது f of x1 minus f of x0 by x1 minus x0 ஸோ f of x1 வந்துட்டு 3.4903 minus 1 divided by 1.25 minus 0 ஓகே ஸோ அதனால் 1.250 இருப்பது இது வந்துட்டு இங்கே என்ன ஆகுது f of x1 minus f of x2 வந்து f of x2 minus f of x1 ஸோ அதனால் இது வந்து 4.4817 minus 3.4903 divided by 1.5 minus 1.25 ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் இதை கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா இதுக்கு வந்து ஆன்சர் 1.9922 வரப்போகுது இதுக்குரிய ஆன்சர் ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா இது வந்து 3.9656 வரப்போகுது ஸோ f of x0 மைனஸ் ஸோ இந்த இதுக்கு என்ன ஆகுது ஸோ இது அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ இது மைனஸ் இது ஓகே ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ ஸோ 3.9656 minus 1.9922 divided by x2 minus x0 so 1.5 minus 0 வரப்போகுது ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரப்போகுது ஆன்சர் வந்து 1.3156 வரப்போகுது ஓகே ஸோ இது முடிஞ்சு ஸோ இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது இது வந்து 1.5 minus 0 not 4 ஓகே ஸோ 1.394156 ஸோ அப்போ என்னோட பாலினாமியல் இப்போ திருப்ப என்ன ஆகுது திருப்ப மாறப்போகுது இது மாறிச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஒன்று தான் f of x0 வந்து ஒன்று தான் f of x0 x1 வந்துட்டு என்னது 1.9922 x ப்ளஸ் இது வந்துட்டு 1.3156 into x into x minus 1.25 ஓகே இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா 1 ப்ளஸ் 0.3477 x ப்ளஸ் 1.3156 x ஸ்கொயர்னு வரும் ஓகே ஸோ இப்போ P2 of 1 என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா இதுதான் என்னோட நியூட்டன் செகண்டரி குவாட்ரேட்டிக் இன்டர்போலேஷன் பாலினாமியல் ஓகே நியூட்டன்ஸ் குவாட்ரேட்டிக் இன்டர்போலேஷன் பாலினாமியல் ஸோ இப்போ இதில் P2 of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா 1 ப்ளஸ் 0.3477 ப்ளஸ் 1.3156 வரப்போகுது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.16633 வரப்போகுது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இப்போ ஒரு ஒன்று வந்துட்டு 2.7812 ஸோ இப்போ எப்சிலான் டி என்ன வரப்போகுது 2.7812 மைனஸ் 2.6633 ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஓகே டிவைடட் பை 2.7812 ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 0.0423 ஓகே ஆல்மோஸ்ட் 4% எரர் இருக்குது ஓகே 4% எரர் இஸ் ஃபைன் இதில் பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் சிம்பிளை பண்ணால் இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் நெருக்கமாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும் நெருக்கமாக எடுக்க அந்த எரர் வந்து இன்னும் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் உள்ளது ஸோ இப்போ இன்டர்வல் வந்துட்டு போனதில் என்ன இருந்துச்சு இன்டர்வல் வந்து பெருசாக இருந்துச்சு 0 to 4 இருந்தது ஓகே ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 0 to 4 இன்டர்வல் லென்த் வந்து லார்ஜ் அதனால் என்ன ஆச்சுன்னா எரர் வந்து லார்ஜ் ஆச்சு இதில் வந்து இன்டர்வல் லென்த் வந்து சிறுசு அதனால் வந்து எரர் வந்து இன்னும் சிறுசாது அப்போ இன்டர்வல் லென்த் வந்து திருப்ப இன்னும் சிறுசாக்குனீங்கன்னா அந்த இதுக்கு பக்கத்தில் வரும் ஸோ அந்த ஆனால் என்னென்னா இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த 0 to 4 வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண முடியாது நமக்கு 3 கண்டுபிடிக்க முடியாது அதில் வந்து 0 to 4 இருக்குது ஸோ 1க்கு கண்டுபிடிக்கலாம் 2க்கு ஆல்ரெடி இருக்குது 3க்கு ஸோ 2க்கு 4 கடையில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கலாம் 0க்கும் 2 கடையில் உள்ள எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம் பட் எரர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே ஆனால் எது வரை கண்டுபிடிக்க முடியும் நான் 0க்கும் 1.25க்கு இடையில உள்ள எந்த வேல்யூக்கு வேணால் கண்டுபிடிக்கலாம் 1.25க்கும் 1.5க்கும் இடையில உள்ள எந்த வேல்யூக்கு வேணால் கண்டுபிடிக்கலாம் பட் எரர் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் ஓகே பட் ஆனால் 1.5க்கு மேலே இருக்க வேல்யூக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதான் இதில் உள்ள அந்த எக்ஸாம்பிள் ஓகே ஸோ அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன் ஸோ இ பவர் எக்ஸ் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது இ பவர் P2 of x வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வருது ஓகே இ பவர் எக்ஸுக்கு பக்கத்தில் வருது P2 of x வந்துட்டு என்ன வருது அது வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது ஓகே ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ எல்லா இதுலையும் என்ன இருக்குது நமக்கு வந்து கொஞ்சம் இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்றது காணிக்கும் ஸோ ஜென்ரலி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ லீனியர் இன்டர்பிளேஷன் பார்த்துட்டோம் குவாட்ரேட்டிக் இன்டர்பிளேஷன் பார்த்துட்டோம் ஜென்ரலி என்ன பண்ணலாம்னா ஜென்ரலாக வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி எழுதலாம் அல்லது நியூட்டன்ஸ் இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா ஸோ n+1 டிகிரி ஸோ Pn of xன்றது ஒரு n+1 டிகிரி எடுக்க போகிறோம்
ஸோ இந்த n+1 டிகிரிக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதை வந்து அப்படியே ஜெனரலைஸ் பண்ணலாம். nth ஆர்டர் பாலினாமியலுக்கு n+1 டேட்டா பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னா x0, f0, x1, f1, x2, f2, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ xn+1, xn, f1 இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது? n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு nth டிகிரி பாலினாமியல் கண்டுபிடிக்கிறீங்க, அது nth ஆர்டர் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது வந்து என்னென்னா Pn of xன்றது b0 plus b1 into x minus x0 plus b2 into x minus x0 into x minus x1 etc plus etc etc. So bn into x minus x0 x minus x1 etc etc x minus xn. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து சம்மேஷன் சிம்பிள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஒரு சிலர் படிச்சிருக்கலாம், ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ சம்மேஷன் சிம்பிள் படிச்சிருப்பீங்க. ஸோ சம்மேஷன் xn அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ n equal to 1 to some n அப்படின்னா என்ன அர்த்தம்னா x1 plus x2 plus எக்ஸட்ரா எக்ஸட்ரா xn வரைக்கும் எழுதும். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் x1. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நோட்டேஷன். ஸோ n equal to 1 to n xn அப்படின்னு போட்டோன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து அப்படின்னா x1 x2 எக்ஸட்ரா xn. ஸோ n நம்பர்ஸை கூட்டினோம்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், n நம்பர்ஸை பெருக்கணும்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இதை வந்துட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு நோட்டேஷனும் யூஸ் பண்ணி எப்படி எழுதலான்ற சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஈக்குவலன்ட்லி, ஸோ Pn of x வந்து ஈக்குவலன்ட்லி எப்படி எழுதலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் டைம் எப்படி எழுதுவோம் பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் டைம் என்ன ஆகும், இந்த லாஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் டைம் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, இந்த லாஸ்ட் டைம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா bn இன்ட்டு ஓகே ப்ராடக்ட் i equal to 0 to n x minus xi எழுதிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து சம்மேஷன் n equal to ஸோ இது வந்து n வரைக்கும் வரப்போகுது. ஸோ i equal to or j equal to 0 to n. ஓகே, ஸோ b0 into bi into ஓகே ப்ராடக்ட் i equal to ஸோ j இங்கே ஸோ j ஸோ i equal to 0 to j x minus x j சாரி xi. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து இதுலேயே வந்துட்டு n equal to ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், எம்டி சம் எம்டி ப்ராடக்ட்னு அர்த்தம். இதில் வந்து சும்மா ஒன்றுமே போடலன்னா அது வந்து ஜஸ்ட் எம்டி சம். இது வந்து அதே மாதிரி எம்டி ப்ராடக்ட் ஒன்று மட்டும் தான் வரும். ஸோ இது எம்டி சம்னா 0 வரும், இதில் வந்து எம்டி ப்ராடக்ட்னா 1 இருப்பது. ஸோ அப்போ இதில் என்ன அப்புறம் j equal to 0 போடும்போது p0 வரப்போகுது. ஸோ p0 இன்ட்டு இது வந்து எம்டி சம் எம்டி ப்ராடக்ட்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 1 வரும். j equal to 1 போடும்போது என்ன ஆகும்னா j equal to b1 வரும். இதில் வந்து i equal to 0 to n இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ சாரி j minus 1 வரைக்கும் தான், நாட் j minus 1 வரைக்கும். ஸோ அதனால் இந்த இது வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக இருப்பது. ஸோ j equal to 1 to எக்ஸட்ரா இருப்பது. நோ வெயிட், இது வந்துட்டு அப் டு j வரைக்கும் வரும். ஓகே, ஸோ அப் டு j. ஓகே, ஸோ அதுலேருந்து இதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி சிம்பிள்ஸில் மாற்றி. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ பிஐஸ் இது பண்ண சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் C1 C2 Cn அப்படின்ற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி ப்ராடக்ட் ஆகுதுன்னா i equal to 1 to n அப்படின்னு எழுதலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் i equal to 0 to n அது வந்து x minus x0. ஸோ அதுதான் இந்த டேர்ம் x minus x0 x minus x1 எக்ஸட்ரா அந்த இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு Pn of x வந்து எப்படி எழுதலாம்னா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ Pn of x வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ Pn of x வந்துட்டு அதில் எழுதிருக்க மாதிரி சொல்லிடுறேன். ஸோ Pn of x வந்துட்டு b0 plus summation. ஓகே, ஸோ summation k equal to 1 to n bi into product of i equal to 0 to k minus 1 x minus xi. ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்த இதை டினோட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ b0 b1 b2 அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். திரும்ப அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா என்ன வரப்போகுதுன்னா இது வந்துட்டு b0 வந்துட்டு f of x0, b1 வந்துட்டு f of x1 x1, b2 வந்துட்டு f of x0 x1 x2, b3 வந்துட்டு f of x0 x1 x2 x3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. bk வந்துட்டு f of x0 x1 x2 எக்ஸட்ரா எக்ஸட்ரா xk. ஓகே, ஸோ 2னா 2ல முடியும், 3னா 3ல முடியும், kனா kல முடியும். ஸோ அதே மாதிரி bnன்றது என்ன இருப்பது எக்ஸட்ரா எக்ஸட்ரா. bnன்றது f of x0
x1 x2 எக்ஸெட்ரா xn முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை எப்படி அப்டைன் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி அப்டைன் பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மேனுவலாக எழுதிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு டேபிள் மூலமாக இது பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு ஸோ இதை சிம்பிளாக சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேபிள் பாயிண்ட்ஸ் இருக்குள்ள x0 x1 எக்ஸெட்ரா அதெல்லாம் வந்து இப்படி போடுங்க. x2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா xn வரைக்கும் இப்படி போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். f of x0 என்ன, f of x1 என்ன, f of x2 என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா f of xn என்ன அப்படின்றது வரைக்கும் போட்டலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, இது வந்து 0th டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, அதாவது f of xi. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, f of x0 x1. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் எழுதுறேன், x0 x1. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் எடுக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும் டிவைடட் பை திஸ் ஒன். ஸோ f of x0 மைனஸ் f of x1 அல்லது f of x1 மைனஸ் f of x0 டிவைடட் பை x1 மைனஸ் x0. ஓகே, நெக்ஸ்ட் f of x2 x1 x2 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இது ரெண்டும் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ இது வந்து அப்போ f of x2 மைனஸ் f of x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகே, அதே மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அடுத்தது போடும்போது f of x1, ஸோ x2 x3 இருக்கும். ஸோ இங்கனக்குள்ள உள்ளதும் வந்துச்சுன்னா x2 x3 போட்டிங்கன்னா f of x2 x3 minus f of x2 divided by x3 minus x2. Okay, so etc etc. இங்கனக்குள்ள வரும்போது என்ன வரும்னா f of xi, ஸோ இங்கனக்குள்ள சப்போஸ் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா போடுறோம். ஸோ 5க்கு மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ 5க்கு மட்டும் நான் இப்போதைக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அப்போ என்ன இருக்குன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ x3 இங்கே, f of x3 இருக்குது, x4 இங்கே, f of x4 இருக்குது. ஸோ 6 பாயிண்ட்ஸ் மொத்தம் இருக்குது. ஓகே, ஸோ f of x5. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அப் டு திஸ் ஒன். ஸோ அப்போ அடுத்து இந்த ரெண்டும் சேர்த்து இது நெக்ஸ்ட் இந்த ரெண்டும் சேர்த்து f of x3, x4 அப்படின்னா f of x4 மைனஸ் f of x3 டிவைடட் பை x4 மைனஸ் x3. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். பட் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இது வந்து 0th டிவைடட் டிஃபரன்ஸில் இதனால ஒன்று தான். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலும் சரி, இது போட்டாலும் சரி. பட் நெக்ஸ்ட் வரும்போதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ப்ராக்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் f of x4, x5 அப்படின்றது f of x5 மைனஸ் f of x4 டிவைடட் பை x5 மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட், செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் எடுக்கணும் இப்போ. ஓகே, ஸோ இது ரெண்டையும் எடுக்கணும். இது ரெண்டையும் எடுத்தோன்னா அப்போ என்ன வரும்னா f of x0 x1 x2 அது வந்துட்டு f of x2 x1 minus x2 x1, x2 minus f of x0, x1 divided by, ஸோ இது ரெண்டு எங்கேருந்து வந்துருச்சு, இதுதான் இதோட எண்டு பாயிண்ட்ஸு. அதனால் இங்கே வந்து என்ன வரும்னா x2 மைனஸ் x0 வரும். அடுத்தது இது ரெண்டையும் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் எடுக்கும்போது f of x0 x1 x2 x3 வரப்போகுது ஈக்குவல் டு f of x3 மைனஸ் x2 f of x2 x3 f of x2 x3 மைனஸ் f of x1 x2 டிவைடட் பை, ஸோ இது ரெண்டுக்கும் எண்டு பாயிண்ட்ஸ் வந்து x3 x1, ஸோ x3 மைனஸ் x1. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எடுக்க போகிறேன். ஓகே, இதையும் எடுத்தோன்னா f of x2 x3 x4, ஸோ இது வந்துட்டு f of x3 x4 மைனஸ் f of x3 x2 x3. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்தோம்னா f of x3 x4 x5, இது வந்து f of x4 x5 மைனஸ் f of x3 x4. ஸோ இதில் டிவைடட் போட மறந்துட்டேன். இதில் வந்து டிவைடட் பாயிண்ட்ஸ் வந்து x4 மைனஸ் x2. ஓகே, இதில் வந்து
டிவைடட் பை x5 மைனஸ் x3. நெக்ஸ்ட் தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸில் இது ரெண்டையும் எடுக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் எடுத்தோன்னா இது வந்து தேர்ட் டிவைடடில் இது வந்துட்டு f ஆஃப் x0 x1 x2 x3 என்ன ஆக போகுதுன்னா f ஆஃப் x1 x2 x3 மைனஸ் f ஆஃப் x0 x1 x2 டிவைடட் பை இதோட எண்டு பாயிண்ட்ஸு ஸோ x3 மைனஸ் x0. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்தோன்னா என்ன வரும்னா f ஆஃப் x0 x1 x2 x3 x4 இது வந்து f ஆஃப் ஸோ இந்த இது x2 x3 x4 மைனஸ் f ஆஃப் ஸோ இந்த இது x1 x2 x3. ஸோ இதோட எண்டு பாயிண்ட்ஸு ஸோ x4 மைனஸ் x1. அடுத்து இது ரெண்டையும் எடுத்தோன்னா ஓகே இது ரெண்டையும் எடுத்தோன்னா f ஆஃப் x2 x3 x4 x5 இது வந்து f ஆஃப் x3 x4 x5 மைனஸ் f ஆஃப் x2 x3 x4 இதோட எண்டு பாயிண்ட்ஸ் x5 மைனஸ் x2. ஓகே, ஸோ அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா அதுக்கு அடுத்து ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது ரெண்டையும் இது பண்ணோம். ஓகே, ஸோ ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ்னால் இது ரெண்டையும் இது பண்ணோம். அதே மாதிரி ஃபிஃப்த் டிவைடட் டிஃபரன்ஸ்னால் இது ரெண்டையும் இது பண்ணோம். ஸோ கடைசியில் அந்த ஒன்று தான் நிற்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒன்று பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த் டிவைடட் டிஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். ஸோ அடுத்தது ரெண்டு, அடுத்தது அதுக்கு அடுத்தது இதே மாதிரி வரும். ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஸோ இது வந்து தேர்ட் டிவைடட் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸு ஸோ ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் இதே மாதிரி நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ இந்த இது மைனஸ் இது x4 மைனஸ் x0 அப்புறம் இந்த இது கண்டுபிடிக்கும் போது இது மைனஸ் இது டிவைட் பை x5 மைனஸ் x1 அது வந்து அடுத்தது அதுக்கடுத்து ஒன் மோர் இது கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 டிவைடட் டிஃபரன்ஸ் வந்துருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் வராது. ஸோ அதான் கடைசி இதாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கல அது வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட் டினோட் பண்ணுறதுக்கு பேர் வந்து டிவைடட் டிஃபரன்ஸ். அதாவது டிவைடட் டிஃபரன்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா டிஃபரன்சஸ் எடுக்கிறேன். ரெண்டு டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். என்னன்னா ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் இடையில ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி x0 இருக்குல்ல ஸோ x0 வேல்யூ ஸோ அதோட இது அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளதுக்கும் ஒய் ஆக்சிஸில் உள்ளதுக்கும் டிவைடட் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து x0 x1 எக்ஸட்ரா இருக்குது. ஓகே, x0 x1 எக்ஸட்ரா இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னா f ஆஃப் x0 f0 f1 எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறேன் இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் எங்கே வேணா இருக்கலாம். f0 f1 நான் இப்படி போட்டிருக்கேன். பட் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாறி இருக்கலாம் அது. ஸோ அது அசெண்டிங்கோ டிசெண்டிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே வேணால் மாறி இருக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, f1க்கும் f0க்குள்ள டிஃப்ரென்ஸ் x0க்கும் x1க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸஸ் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஃபைனைட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் ஃபைனைட் டிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனைட் டிஃபரன்ஸ் வந்துட்டு இப்படி எழுதலாம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி எழுதுறாங்க ஸோ f ஆஃப் xi xj அப்படின்னா என்ன அப்படின்னா f ஆஃப் xj மைனஸ் f ஆஃப் xi டிவைடட் பை xj மைனஸ் xi அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. ஓகே, f ஆஃப் ஸோ இதுக்கு மீனிங் அகைன் இது 0th டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ f ஆஃப் xj மைனஸ் f ஆஃப் xi டிவைடட் பை xj மைனஸ் xi. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது எப்படி எழுதுறான்றதை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக xj xk அப்படின்றது எப்படின்றது ஸோ இதை அழிச்சிடுறேன் நான். செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் என்னன்றது எப்படி எழுதலாம். ஸோ செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு ஸோ ஜென்ரலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இது f ஆஃப் x1 x2 x3. ஓகே, இது வந்து f ஆஃப் x2 x3 x4 இருக்குது. ஸோ இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ f ஆஃப் xi xj xk. ஸோ பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன வருது அப்படின்னா x1 x2 இருக்குது, x0 x1 இருக்குது. ஓகே, x2 x3 இருக்குது, அடுத்து x1 x2 இருக்குது, x3 x4 x2 x3. ஸோ அப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ f ஆஃப் xj xk என்னன்னு கண்டுபிடிங்க மைனஸ் f ஆஃப் xi xj என்னன்னு கண்டுபிடிங்க டிவைடட் பை எண்டு பாயிண்ட்ஸ் xk மைனஸ் xi.
அவ்வளோதான். இது இப்போ பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட் 2 பாயிண்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டு, லாஸ்ட் 2 பாயிண்ட்டு, ஃபஸ்ட் 2 பாயிண்ட், லாஸ்ட் 2 பாயிண்ட், ஃபஸ்ட் 2 பாயிண்ட். ஓகே, கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் கே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் எக்ஸ் கே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் ஜே டிவைட் பை எக்ஸ் கே மைனஸ் எக்ஸ் ஐ. அதே மாதிரி அடுத்தது அப்சர்வ் பண்ணலாமா? நாலாவதுக்கு என்னது வருதுன்னு பார்க்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே எக்ஸ்கே எக்ஸ்எல் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வரும்போது என்ன வருது, என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு x1 x2 x3 லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ். இதில் பாருங்க, அதே மாதிரி லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ், லாஸ்ட் 3 பாயிண்ட், ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன வரப்போகுது, இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே எக்ஸ்கே எக்ஸ்எல் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே எக்ஸ்கே டிவைடட் பை லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்டும் ஃபஸ்ட் பாயிண்ட்டும் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்ஐ. இது வந்து தேர்ட் ஃபைனைட் டிஃபரன்ஸ். ஓகே, தேர்ட் ஃபைனைட் டிஃபரன்ஸ் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் 2 செகண்ட் ஃபைனைட் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்ன்றது வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் 0th டிவைடட் டிஃபரன்ஸ் ஓவர் த இன்டர்வல். எந்த இன்டர்வல் இருக்கோ அந்த இது. அதே மாதிரி செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை எண்ட் பாயிண்ட்ஸ், அந்த இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் 2 செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் டிவைடட் பை லென்த் ஆஃப் த இன்டர்வல். ஓகே, ஸோ அதுதான் இது பண்ணுறோம். இதே மாதிரி nth டிவைடட் டிஃபரன்ஸ் இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன வரப்போகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1 x2 எக்ஸெட்ரா xn வரும்போது இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு எஃப் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn. ஓகே, ஃபஸ்ட் லாஸ்ட் n பாயிண்ட்ஸ். ஓகே, மைனஸ் ஃபஸ்ட் n பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் x நாட் x1 எக்ஸெட்ரா xn மைனஸ் 1 வரைக்கும் வரப்போகுது டிவைடட் பை xn மைனஸ் x நாட். ஸோ இதுதான் இதில் உள்ள nth டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ nth டிவைடட் டிஃபரன்ஸ் இதை மாதிரி கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி pkth டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். kth டிஃபரன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்டர் k கண்டுபிடிக்கிறீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1 x2 xk கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இதில் உள்ள இந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்துட்டு என்னன்னா இன்வேரியன்ஸ் தியரம். என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நீங்கள் வந்து மாற்றி சஃபில் பண்ணி எழுதலாம். ஸோ த டிவைடட் டிஃபரன்ஸ் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் ஆல் பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த x0 x1 x2 xn இருக்குல்ல, இது வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அப்போ வந்து அது என்ன வரப்போகுதுன்னா, அது வந்துட்டு அந்த இது வந்து மாறப்போகுது. அந்த வேல்யூ வந்து அந்த நம்மளோட நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்பிளேஸ் வந்து மாறப்போகிறதில்ல. அது வந்து எப்படி இருக்க போகுது, அப்படியே வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ அது வந்து வேல்யூ வந்து கடைசியில் கால்குலேட் பண்ணுறது வந்து வேல்யூ வந்து அதே தான் இருக்கும். ஸோ இந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்துட்டு இன்னொரு வழியாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் x1 x2 xk வந்துட்டு எஃப் ஆஃப் xk மைனஸ் சம்மேஷன் k ஈக்குவல் டு 0 to k minus 1 எஃப் ஆஃப் x0 x2 extra xk டிவைடட் பை xk ப்ராடக்ட் ஆஃப் xk மைனஸ் xk பை xk மைனஸ் xkன்னு எழுதலாம். ஓகே, அதே ப்ராடக்டால் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்துட்டு எக்ஸசைஸாக விட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜென்ரலாக நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து இன்டர்பிளேஷன் ப்ராப்ளம்லேருந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே லைனில் எழுதலாம். ஓகே, ஸோ அது b0 b1. ஸோ ஏற்கனவே வந்துட்டு நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு அந்த b0 b1 b2லாம் என்னன்றதை பார்த்தோம். ஸோ b0 b1 b2 இப்போ நம்ம அது என்னன்றதை எழுதிட்டோம். ஸோ pn ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு b0 ப்ளஸ் p1 இன்ட்டு x மைனஸ் x0 ப்ளஸ் b2 இன்ட்டு x மைனஸ் x0 இன்ட்டு x மைனஸ் x1 ப்ளஸ் எக்ஸெட்ரா bn இன்ட்டு x minus x0, x minus x1, எக்ஸெட்ரா x minus xn இருக்கு. ஓகே, இதை வந்து நான் சிம்பிளாக எப்படி எழுதுனேன், இது வந்து b0 ப்ளஸ் சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n. ஓகே, bi இன்ட்டு ப்ராடக்ட் k ஈக்குவல் டு, இதை வந்து k எழுதிக்கலாம். ஓகே, bk i ஈக்குவல் டு 1 to k minus 1, சாரி 0 to k minus 1 x minus xi. ஓகே, இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ b0 b1 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்னா, pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இப்படியும் எழுதிக்கலாம். ஒன்று வந்துட்டு இப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n, bk வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1 எக்ஸெட்ரா xk. ஓகே, இன்ட்டு ப்ராடக்ட் i ஈக்குவல் டு 0 to k minus 1 x minus xi. ஸோ இதை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ k ஈக்குவல் டு 0 இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது வந்து எம்டி சம் ஆயிரும். ஸோ இதை வந்து மாற்றி இப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் சம்மேஷன் k ஈக்குவல் டு 0 to n எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1 x2 எக்ஸெட்ரா xk இன்ட்டு ப்ராடக்ட் i ஈக்குவல் டு 0 to k minus 1
எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐன்னு இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு கே ஈக்குவல் டு 0 போடும்போது இது வந்து என்ன இருக்கும், எம்டி சம் ஆயிரும். ஏன்னா I ஈக்குவல் டு 0 டு கே மைனஸ் 1 இருக்குது, ஆல்ரெடி இது எம்டி சம், அதனால் அது வந்து 1ன்னு இருக்கும். எம்டி ப்ராடக்டாக இருக்கும்போது இது வந்து 1ன்னு இருக்கும். இது வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மட்டும் இருக்கும், அதுதான் இந்த இது. ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாம் அதே மாதிரி ஃபாலோ அப். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஜென்ரல் ஃபார்ம் இதுதான் நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்கேன், இது எப்படி கால்குலேட் பண்ணுன்றது அது வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். எப்படி வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை நம்ம ப்ரோக்ராம் மூலமாக எழுதி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த அல்காரிதம் யூஸ் ஆகும். ஸோ இந்த அல்காரிதம் பற்றியும் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த அல்காரிதம் தான் திருப்பி இது பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேல்யூவும் அந்த இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனாக எழுதலாம். அதை வந்துட்டு எப்படி பண்ணலான்றதை அடுத்த கிளாஸில் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா தேர்ட் ஆர்டர் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இன்டர்பிரேட்டிங் பாலினாமியில் இந்த 2.5ன்றதுக்கு இது பண்ணும். ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸோ அந்த டேபிளுக்கு சொன்னேன்ல, அந்த டேபிள் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டேபிள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ டேபிளில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸ்ஐ, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, ஓகே, 1க்கு வந்து 0, 2க்கு வந்து 4க்கு வந்துட்டு 1.386294, அப்புறம் 6க்கு வந்துட்டு 1.791759, அப்புறம் 5க்கு வந்துட்டு ஸோ இது ரெண்டும் மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கவலைப்பட தேவையில்லை, இப்படி வேணால் கொடுக்கலாம். 609438. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நான் எஃப் ஆஃப் இதுதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகே, 0th டிவைடட் டிஃபரன்ஸ், இது வந்து 0th. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ஐ கமா எக்ஸ்ஜே கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள இது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், ஸோ அதான் என்ன கண்டுபிடிக்கணும், 1.386294 மைனஸ் 0 டிவைடட் பை 4 மைனஸ் 1. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஸோ 0.46 1.3894 6294 4 minus 1 3 yeah 0.46. ஓகே, 0.4620981. அடுத்து அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது வந்துட்டு 1.79159 மைனஸ் 1.386294 டிவைடட் பை 6 minus 4. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா இது வந்து 0.2027326 வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1.60943 மைனஸ் 1.791759 டிவைடட் பை 5 மைனஸ் 6. ஸோ இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், அதனால் பாசிட்டிவ் ஆயிடுது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 0.1823216. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டுக்கு என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போ 0.2027326 மைனஸ் 0.4620981 டிவைடட் பை ஸோ இந்த ரெண்டுக்கும் இது பண்ணுறோம். அப்போ 6 minus 1. ஓகே, இது வந்து 6 minus 1. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மைனஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பிக்கர் நம்பர், இது வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ இது வந்து நெகட்டிவ்ல வரப்போகுது. ஸோ மைனஸ் 0.051873111. அடுத்து இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ 0.1823216 மைனஸ் 0.2027326. ஒன்ஸ் அகைன் இது வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் வந்து கண்டுபிடிக்கும் போது இதுக்குரிய வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸோ இது வந்துட்டு இந்த இதுலேருந்து வந்தது. ஸோ 5 minus 4. ஓகே, 5 minus 4. ஓகே, ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா மைனஸ், இதுவும் நெகட்டிவ் தான் வரப்போகுது, மைனஸ் 0.02041. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸில் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மைனஸ் 0.02041 மைனஸ் 0.051873111 டிவைடட் பை ஸோ டோட்டல் இது 5 minus 1. ஓகே, ஸோ அதுக்குரிய ஆன்சர் 0.007
0.6559. ஓகே. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட பாலினாமல். ஸோ பாலினாமல்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுக்கணும். இந்த வேல்யூ ஓகே, இது வந்து இந்த வேல்யூ எடுக்கணும். ஓகே, f(x0) இந்த வேல்யூ, அப்புறம் இந்த வேல்யூ, அப்புறம் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ என்னோட பாலினாமல் p2(x) வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, சாரி p2(x) இல்லை p3(x) வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0, ஸோ அது வந்து ஒன்றுமே இருக்காது. ஓகே, அது வந்து ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ p3 of f(x0) ஃபஸ்ட் இது வந்து 0, அதனால் ஒன்றும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு 0.4620981 into x minus x0 வந்து 0, சாரி x0 வந்துட்டு 1, x minus 1 into x minus 1 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் இது எடுக்கணும். ஸோ இதில் வந்து 0.5105187 into x minus 1 into x minus 4. ஓகே, ப்ளஸ் 0.00, இது வந்து மைனஸ், ஆக்சுவலி இங்கே மைனஸ் இருக்கு, 0.0078652911 into x minus 1 x minus 4 into x minus 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்துட்டு அதுக்குரிய ஆன்சர் இருப்பது. இப்போ கேட்டிருக்கேன்னா p3 of 2.5 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா 0.871802 வரப்போகுது. ஸோ அதில் அதே மாதிரி எப்சிலான் டி கண்டுபிடிக்கலாம். எப்சிலான் டி கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து 0.0485 வரப்போகுது, which is also a small number. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்கள். p1 of 9.2 என்ன, p2 of 9.2 என்ன, p3 of 9.2 என்னன்றது இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டேபிள் நான் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் டிவைடட், செகண்ட் டிவைடட், தேர்ட் டிவைடட், இதே மாதிரி இப்போ கால்குலேட் பண்ணலாம், அதே மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, 2.079442 0.11783 மட்டும் எடுத்தால் போதும். செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்னா ஃபஸ்ட்டு 3 இதை எடுக்கணும். 2.07912 0.11797783 அடுத்தது. ஓகே, அதேமாதிரி தேர்ட் டிவைடட்னா அந்த இது. ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ p1 of x கொடுத்துருக்கேன், p2 of x கொடுத்துருக்கேன், p3 of x கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p2 of 9.2, p1 of 9.2, p2 of 9.2, p3 of 9.2. ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது. எப்சிலான் டி பார்த்தீங்கன்னா p1 of 9.2 வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. p2க்கு வந்துட்டு 10⁻⁵ ரொம்ப ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. p3 வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து p4 of 1.75 கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து ஃபோர்த் டிவைடட் டிஃபரன்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதில் p4 of 1.75 ஆன்சர். ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எக்ஸசைஸாக எடுத்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த இப்போ கால்குலேட் பண்ணல இதே மாதிரி ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறான்றதை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் இதோட தியரம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியில் லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.